எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத வந்து எங்களுக்கு வந்து எச்சமோ மற்ற யாருமே வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து பள்ளியில் இந்த எஸ்எம்சி குழு வந்து அனுமதிக்காது. எங்களுக்கு இது மாதிரி மூட நம்பிக்கை நிகழ்ச்சி நடக்க போதுனாலே அதை வந்து நாங்கள் தடுத்திருப்போம். கல்வி வளாகத்துக்குள்ள வந்து அது மாதிரி நிகழ்ச்சி வந்து நடக்கக்கூடாது. அது மாதிரி நடத்துவதற்கு யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க மீது அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். 4ஆம் தேதி கல்வி மேலாண்மை குழுக்கான மறுகட்டமைப்பு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் நான் வந்து தலைவராக வந்து தேர்வு பண்ணப்பட்டேன். இவங்க வந்து துணைத் தலைவர், இவங்க உறுப்பினராக வந்து பேரண்ட்ஸ் உறுப்பினராக வந்து செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் வந்து பரவலாக வந்து பரவிட்டுருக்கு. எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மெம்பர் தான், எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான எந்த இதுவும் வந்து நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத வந்து எங்களுக்கு வந்து எச்சமோ மற்ற யாருமே வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மேனேஜ்மெண்ட்டில் வந்து எந்த வித தகவலும் நடக்கலை. எஸ்எம்சிக்கான கூட்டத்தை கூட வந்து நாங்கள் இன்னுமே வந்து கூட்டலை அப்படின்றது தான். 24ஆம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு. எஸ்எம்சிக்கான எலெக்ஷன் 24 தான் நடந்தது. ஆனால் இந்த ஆன்மீக சொற்பொழிவு வந்து 28ஆம் தேதி நடந்திருக்குது. இங்கே வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் வந்து அது சம்மந்தமாக வந்து எந்த தகவலும் வந்து கொடுக்கல. எனவே வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான். இப்போ பள்ளி ஆசிரியர்கள் தரப்புல எஸ்எம்சி உறுப்பினர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து வந்துருக்கீங்க, முன்னாள் மாணவர்களோட சார்ந்தவங்களும் இருக்காங்க, ஆசிரியர்கள் தரப்புல இருந்தும் அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து யாராவது கூட சொல்லியிருக்கலாம்ல, ஒட்டுமொத்தமாக உங்களை மட்டும் அவங்க சொல்லலைங்க. எஸ்எம்சியில் வந்து நான் தலைவராக இருக்கிறேன், இவங்க துணைத் தலைவராக இருக்காங்க. தலைவர் துணைத் தலைவருக்கே இந்த மெசேஜ் வரல அப்படின்றது தான். எங்களுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நடந்த உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்கும் போது தான் வந்து அது எந்த மாதிரியான சொற்பொழிவு நிகழ்ந்திருக்குது அப்படின்றத எங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்குது அப்படின்றது தான். அவங்க வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் நடக்குது, எக்ஸாமுக்கோசம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து பள்ளியில் இந்த எஸ்எம்சி குழு வந்து அனுமதிக்காது அப்படின்றது தான். இப்போ பள்ளிக்கல்வித்துறை தரப்புலேருந்து உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் கேட்டிருக்காங்களா? எங்கள் தரப்பு வந்து உங்ககிட்ட விசாரணை பண்ணாங்களா? எஸ்எம்சி தலைவர் என்ற பேரில் வந்து விசாரணை நடத்தினாங்க. எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது. கால் பண்ணாங்க, ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான். எங்களோட பணி கல்வி வளர்ச்சிக்காக பண்ணுறது தான் வந்து மேலாண்மை குழு. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இணைஞ்சு வந்து பள்ளி வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுவது தான் அப்படின்றது தான். இடைநிற்றல் மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து பள்ளிக்கு வர்றது, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது, கல்வி வளாகத்துக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கோ ஆசிரியருக்கோ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் தலையிடுறது தான் வந்து எஸ்எம்சியோட வேலை அப்படின்றது. ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சொற்பொழிவு நடக்க இருக்குதுன்னு சொல்லி ஒரு 23ஆம் தேதியிலேருந்து நடக்குது, 28ஆம் தேதி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த தகவல் ஏன் உங்களுக்கு வராமல் இருந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? இந்த இடைப்பட்டதில் உங்களுக்கு என்ன கேப் வந்து உங்களை அந்த மெசேஜ் உங்கள்கிட்ட கொண்டு வரும்? இதை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு பள்ளி நிர்வாகம் நினைச்சிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு புறக்கணிச்சாங்களா, என்ன காரணம்? இல்லை சார், இதுவரையிலும் வந்து நாங்கள் எஸ்எம்சி சம்மந்தமாக எந்த கூட்டமும் போடலை. அந்த எஸ்எம்சி 24ஆம் தேதி தேர்வு செய்ததோட அதோட நிற்குது அப்படின்றது தான். 4 days தான், அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்க எல்லாம் ஏன் போய் குரல் கொடுக்கல? எங்களுக்கு தெரியாது சார். நேற்று வந்து நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். தெரியாது. நீங்க பசங்க 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அது நடந்தது 10th 11th 12th என்ன பேசுறாங்க பண்ணாங்க ஒவ்வொரு பேசலாம், அப்பதான் கன்வே ஆகும். அவர் கேட்கறது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும்? எங்களுக்கு இது மாதிரி மூட நம்பிக்கை நிகழ்ச்சி நடக்க போதுனாலே அதை வந்து நாங்கள் தடுத்திருப்போம். கல்வி வளாகத்துக்குள்ள வந்து அது மாதிரி நிகழ்ச்சி வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய இது. இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, உங்களுடைய ஸ்டெப் என்னவா இருக்கும்?
அதுக்கான அந்த கல்வி வளர்ச்சிக்கு தானே உங்கள் குழுவே இருக்குது. அது மாதிரி நடத்துவதற்கு யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க மீது அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது. உங்களுடைய ரோல் என்ன மேடம்? நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சதுக்கு காரணம் விளக்கம் கொடுத்துட்டீங்க இல்லைன்னு சொல்லி. நீங்கள் ஏன் வந்து ஸ்டெப் எடுக்கவே இல்லை? என்ன அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறீங்க? அதை ஃபஸ்ட்டு நேற்று 4 மணிக்கு மேல தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 4 மணிக்கு 7:30 கால் பண்ண 27ஆம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களெல்லாம் வந்து இணைச்சிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவில் தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் தான் இருந்தாங்க. அந்த ஆசிரியர் குழுவில் வந்து நாங்கள் சமீபத்தில் ஆசிரியர் தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் அதில் போட்டிருந்தோம். ஆசிரியர் மெசேஜ் போட்டிருந்தோம். அந்த மெசேஜை பார்த்துட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு உறுப்பினர்கள் எல்லாரும் வாங்க, உங்களால் முடிஞ்ச நான் புக்ஸ் வாங்கிட்டு வரேன், உங்களால் முடிஞ்ச இனிப்போ இல்லை பூவோ ஏதாச்சும் உங்களால் முடிந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இவங்களாம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி கருத்துக்களெல்லாம் போட்டிருந்தாங்க. உடனே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பையே வந்து முடக்கிட்டாங்க, அட்மின் மட்டும் போடுற மாதிரி. ஒரு எஸ்எம்சி தலைவராக இருக்கக்கூடிய நானே அந்த குரூப்பில் வந்து அட்மினாக இல்லை அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் முடக்குனீங்க அப்படின்றது இவங்களாம் வந்து கேட்கும் போது எனக்கு தெரியாது, எச்எம் தான் வந்து அதை வந்து லாக் பண்ண சொன்னாங்க அப்படின்றத வந்து அந்த ஆசிரியரும் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றது. இந்த பள்ளி மேலாண்மை குழு பள்ளி நிர்வாகம் விரும்பலையா? பள்ளி மேலாண்மை குழு பள்ளி வளாகத்துக்குள்ளே வரும்போது அவங்களுடைய பார்வையெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது. இவங்க எப்போ வளாகத்தை விட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆரம்பத்திலே வந்து இந்த இப்போ தலைவராக நான் வர்றதை வந்து அவங்க தடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றது தான். பள்ளி மேலாண்மை குழு அடுத்த கூட்டத்தில் இந்த பிரச்சனை பற்றி பேசி நடவடிக்கை எடுக்க நீங்கள் எதுவும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் சார். இல்லை இப்போ உங்கள் சார்பாக எதனா வந்து புகார் எதனா கொடுக்கலான்னு? இல்லை, இப்போ உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்சி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க, எஸ்எம்சி தான் பர்மிஷன் கொடுத்துன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் சொல்கிறாங்க. இது சம்பவம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தமாக கல்வித்துறையிலையோ காவல் நிலையத்திலையோ புகார் கொடுக்க போகிறீங்களா? ஆமாம் சார், கலெக்டரை பார்த்து நாங்கள் திங்கட்கிழமை வந்து ஒரு புகார் அளிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் சார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.